இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். இன்றைக்கு இந்த காலையில, இந்த புதிய நாள நாங்கள் எல்லோரும் எந்த மனநிலையோடு தொடங்க இருக்கிறோம்? சில மகிழ்ச்சியோடு கண்முழித்து இருக்கிறோம். ஆனால் பலர் மனதில் செல்ல முடியாத சுமைகளோடு விழித்திருக்கிறோம். இந்த காலையில ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் அருமையான வார்த்தையினூடாக பேசுகிறார். அன்றாடம் அவர் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி வருகிறார். எங்களுக்கு என்ன தேவை, என்ன செய்யணும், நாங்கள் இந்த வழியில் போகணும், யார் யாரையெல்லாம் சந்திக்கணும், எப்படியெல்லாம் பேசணும்ன்றது அவருடைய சித்தம். அவர் தன்னுடைய சித்தத்தின்படி நம்ம ஒவ்வொருவரையும் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லுவோமா? இன்றைக்கு நாங்கள் பலர் போராட்டங்களோடையும் பிரச்சனைகளோடையும் குழப்பங்களோடையும் இந்த நாளை தொடங்கி இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நமக்கு இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவோடு இருங்க, நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று. ஆண்டவர் இயேசு துன்பத்தை மறக்கவில்லை. வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும் என்பதை அவர் முன்னமே அறிந்திருக்கிறார். மனுஷர்களுடைய கண்ணீரையும் இதயத்தின் வழியையும் அவர் புரிந்து கொள்கிறவராய் இருக்கிறார். அதனால தான் துன்பம் உண்டு என்று அவர் முதல்ல சொல்லுகிறார். ஆனாலும் அந்த வார்த்தையோடு அவர் நிறுத்திவிடவில்லை. துணிவோடு இருங்கள் என்று அவர் தொடர்ந்து சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? ஏனென்றால் நாங்கள் எதிர்கொள்ளும் போராட்டத்தை விட பெரியவர் நம்மோடு இருக்கிறார். இன்று நம்மை பயன்படுத்தும் பிரச்சனை நாளை அவருடைய சாட்சியாக மாறலாம். இன்று நம்மை அழவைக்கும் சூழ்நிலை நாளை நம்மை பலப்படுத்தும் அனுபவமாக மாறலாம். ஒருவேளை நீங்கள் இன்று மனமுடைந்த நிலையில் இருக்கலாம். என் ஜெபத்துக்கு பதில் வரும், எப்போது வரும் என்று காத்து கொண்டு இருக்கலாம். இன்னும் எவ்வளவு நாள் இந்த சுமையை சுமக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த காலையில ஆண்டவர் உங்களோடு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறார். என் மகனே, மகளே, நீ தனியாக போராடவில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். கடவுள் அமைதியாக இருப்பது அவர் செயல்படவில்லை என்றதற்கான அர்த்தமல்ல. சில நேரங்களில் நாங்கள் காணாத இடங்களில் நமக்காக அவர் வழிகளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பார். நாங்கள் அறிய முடியாத இடங்களில் அவர் நமக்கான காரியங்களை செய்து கொண்டு இருப்பார். இன்றைக்கு உங்களோட கண்கள் பிரச்சனையை பார்க்கலாம், ஆனால் உங்களோட விசுவாசம் வெற்றியை மட்டும் பார்க்கட்டும். இன்று உங்களோட மனம் சோர்ந்து போகலாமானா உங்களோட ஆத்மா ஆண்டவருடைய வாக்குறுதியை நினைவு கூற வேணும். உங்களோட வாழ்க்கையில இந்த அத்தியாயம் கடைசி அத்தியாயம் இல்லை. ஆண்டவர் இன்னும் உங்களோட கதை எழுதி கொண்டுதான் இருக்கிறார். அதனால இந்த நாளை பயத்தோடு இல்லாம ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு நம்பிக்கையோடு தொடங்குங்க. கண்ணீரோடு அல்ல, எதிர்பார்ப்போடு தொடங்குங்க. ஏனென்றால் உலகின் மேல் வெற்றி கொண்ட ஆண்டவர் உங்களோட பக்கத்துல தான் நிற்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். உங்களுடைய இதயத்துல சமாதானமும் நிரம்பட்டும். உங்களோட பாதையில ஆண்டவருடைய கிருபை உங்களை கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆமேன்.